மற்றவர்களை போல நான் கடிதம் எழுதி கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் விஜய். அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சராகி இந்த 1 மாசம் 10 நாள்ல 2 முறை கடிதம் எழுதிட்டார். நான் மாநில உரிமைக்காக பம்ப மாட்டேன், எந்த எல்லைக்கும் சென்று போராடுவேன், சேலத்துல அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் 2 முறை டெல்லிக்கு போனாரு. என்ன போராடிட்டாரு? அவர் நமக்கு வர வேண்டிய 4000 கோடி வாங்கிட்டு வந்துட்டாரா? இன்றைக்கு தாவேகா அரசின் மீது அந்த உரையை வாசிச்சது அப்படிங்கிறது எல்லாரும் பாசிட்டிவா பாக்குறாங்களே. தேசிய கீதம் தான் முதல்ல, அடுத்தது தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருந்தா அது நமக்கு பெரிய அளவில் புண்பட்டிருக்கும், நம்ம பேசியிருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடி அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது தாவேகா அரசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அதனை காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அது வெற்றியா உங்களுக்கு? திமுக என்னென்ன கல்வியில் என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ, என்னென்ன கொள்கைகள் எடுத்ததோ அந்த கொள்கை நிலைப்பாட்டை தான் தாவேகா எடுத்தாக வேண்டும். காரணம், எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க இதைத்தான் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பில் பாமகவின் கோரிக்கையில் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ அதே ஸ்டாண்டை தான் இப்ப தாவேகா எடுக்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப தாவேகாவுக்கு விசில் அடிச்சு அப்படியே கைத்தட்டி வரவேற்கிறார். இந்த ஹிப்பாக்ரஸிலாம் ரொம்ப நாள் தாங்காது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே படிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. RN ரவி அதை படிக்காம ரொம்ப நம்மள அவையை அவமானப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அவருக்கு நோகாம இவர்கள் ஒரு உரை கொடுத்திருக்காங்க. எப்படி சார் சொல்ல முடியும்? இந்த விஷயங்கள் இல்லாம தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. அதே விஷயங்கள் தானே 2 உரையிலயும் இருந்திருக்கும். இது இங்க ஒருத்தர் கொள்கை எதிரி பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? அரசாங்கமா இருக்கும்போது வேற, கட்சியா இருக்கும்போது வேறங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக தானே வந்திருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டை இவங்க ஃபாலோ பண்றாங்க. இவ்வளவு புரிதல் இல்லாம இருக்கவே கூடாது. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுல புதிய அரசாங்கம் ஆட்சியேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்றைக்கு ஆளுநருடைய உரை நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு அதன் மீதான விவாதம் போய்கிட்டு இருக்கு. விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி நேற்றைக்கு ஆளுநர் உரையிலேயே பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார். ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடியது, சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தான விஷயம், மாநில சுயாட்சி பத்தி பேசியிருந்தது, இருமொழி கொள்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதற்கு முன்பாக திமுக ஆட்சி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை வாசிக்காம தவிர்த்தது. இன்றைக்கு தாவேகா அரசின் மீது அந்த உரையை வாசிச்சது அப்படிங்கிறது எல்லாரும் பாசிட்டிவா பாக்குறாங்களே. இந்த அரசினுடைய இது ஒரு வெற்றி அப்படின்னு பார்க்கறாங்களே. உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது ஆளுநர் உரை இதுக்கு முன்னாடி ஏன் இந்த அளவுக்கு ஸ்மூத்தா போல அப்படின்றதுக்கான உண்மையான காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா இதுக்கான ஒரு விஷயம் தெரியும். இதுக்கு முன்னாடி ஆளுநர் இருந்தவர் திரு RN ரவி. அவர் ஒரு ஹார்ட்கோர் RSS பர்சன். அவருக்கு பல விஷயங்கள் பல சொற்களே அவர் சொல்ல மாட்டார். உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மதித்து வணங்கும் போற்றும் பெரியார், அண்ணா, எங்களுடைய தலைவர் கலைஞர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதை அவர் உச்சரிக்க மாட்டார். திராவிட மாடல் அரசு அப்படின்னா அதை உச்சரிக்க மாட்டார். திராவிடம், மாடல், அரசு மூணுமே அன்கான்ஸ்டியூஷனல் வார்த்தையா? இல்லை. ஆனால் அவருக்கு பிடிக்காது, அவர் உச்சரிக்க மாட்டார். அவர் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மரபுகளை தமிழ்நாட்டு சட்டமன்றம் கடைபிடிக்கணும்னு விரும்புவார். ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும் தனித்தன்மை வாய்ந்தவை, யுனிக். ஒவ்வொன்றுக்கும் பல ஆண்டுகால் மரபு இருக்குது. பல ஆண்டு காலம் சட்டமன்றம் நடந்திருக்குது எல்லா மாநிலங்கள்லையும். அதே போல தமிழ்நாட்டில் தான் இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் இருக்கிறதே மூத்த சட்டமன்றம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரியம் இருக்கிறது இதுக்கு. அப்ப இந்த சட்டமன்றத்துல எப்ப என்ன பண்ணணும்னு ஒரு மரபு இருக்குது. அதன் மரபுப்படி நாம எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்துடன் கவர்னர் அட்ரஸை தொடங்குவோம், தேசிய கீதத்துடன் அந்த கவர்னர் அட்ரஸை நிறைவு பண்ணுவோம். இதுதான் நம்முடைய மரபு. இந்த மரபை மாற்ற சொன்னார். அவர் என்ன சொன்னார்? முதல்ல தேசிய கீதத்தோட தொடங்குங்க, தேசிய கீதத்தோட முடியுங்க, நடுவில் எங்கேயோ ஒன்றாலும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை மாதிரி நமக்கு கொடுத்தாரு. நாம அதை மறுத்தோம். ஏன்னா நம்முடைய உரிமை, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துடன் எல்லா விஷயத்தையும் பாடுவோம்.
தேசிய கீதத்தை இறுதியில் பாடுவது தான் நம்மளுடைய மரபு. அப்படிதான் பாடுவோம் நம்ம சொன்னோம். நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கல. அவர் வரும்பொழுதெல்லாம் இது நாம பிடிவாதமா இருப்போம். அவர் அந்த வார்த்தைகளை விட்டுட்டு படிப்பாரு. நாம அந்த ஒட்டுமொத்தமா திமுக அரசு அவர் அந்த எந்த இதெல்லாம் விட்டுட்டு படித்தாரோ அந்த அதை வந்து பதிவு இதுல இருந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டு அசல் என்ன அரசு தயாரித்து கொடுத்ததோ அதனுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் படிப்பாரு. அதை தான் நம்ம அவை குறிப்பில் வச்சிருப்போம். இது வந்து ஆளுநர் ரவிக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தனிப்பட்ட சண்டை கிடையாது. அவர்கள் 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனையால இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கல. இன்னும் சொல்ல போனா ரவி அவர்கள் இங்கிருந்து மாறுதலாகி அவர் வேற மாநிலங்களுக்கு போகும்போது முதலமைச்சர் போய் அவரை பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்தி அவர் மரியாதையுடன் அவரை வழி அனுப்பிட்டு தான் வந்தார். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள கார்டியல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. ஆனா நம்ம எங்க பிடிவாதமா இருந்தோம்னா இந்த தமிழ்நாட்டின் தனித்தன்மைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் சட்டமன்றத்தின் மரபுக்காகவும் தான் நம்ம பிடிவாதமா இருந்தோம். அதனாலதான் நம்ம சண்டை போட்டோம். இது எதுவும் ஒரு தனிப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. இன்னைக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசு தாவேக அரசு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருக்கு. அதன் பிறகு தேசிய கீதம் பாடியிருக்காங்க. அப்புறம் தான் கவர்னர் அட்ரஸ் ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் தேசிய கீதத்துடன் முடிச்சிருக்காங்க. அப்ப 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இது வந்து புதுசு. இது மரபு மீறல் தான். ஆனா அது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். ஒருவேளை தமிழ்த்தாய் வாழ்த்த முதலில் பாடாமல் தேசிய கீதம் தான் முதல்ல அடுத்தது தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு பாடியிருந்தா அது நமக்கு பெரிய அளவில் புண்பட்டிருக்கும். நம்ம பேசியிருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடி அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது தாவேக அரசுக்கு கிடைத்த ஒரு வெற்றியா தானே பார்க்க. காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அது வெற்றியா உங்களுக்கு? இப்போ டெல்லிக்கு போனாரு முதலமைச்சர் விஜய். 100 நாள் வேலை திட்டத்துல இவ்வளவு நாளா இருந்த ஸ்கீம் அது முதல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேரை மாத்தினாங்க. மகாத்மா காந்தி பேரை இருந்தது ஜி ராம்ஜின்னு ஏதோ ஒரு பேரை மாத்தினாங்க. அதன் பிறகு வந்து நம்முடைய மாநில அரசின் பங்காக 40% அந்த மொத்தம் எவ்வளவு செலவாகுதோ அது செலவுல 40% ஒன்றிய அரசு 60% கொடுக்கணுன்றது அந்த பழைய ஸ்கீம். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. 60% இனிமே மாநில அரசு சுமை தலைமையில வச்சுட்டாங்க. 40% தான் நாம அவங்க தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதே போல வந்து ஜல்ஜீவன் திட்டம் 20% தான் மாநில அரசின் பங்கு, 80% ஒன்றிய அரசு தரும். அதை 50-50 மாத்திட்டாங்க. இப்ப முதலமைச்சர் விஜய் போறாரு. 2த்துக்குமே ஒப்புதல் கொடுத்து 2 திட்டத்துக்குமே கையெழுத்து போட்டாரு. இனிமே அதன் மூலமாக நமக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்துல மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 5000 கோடி ரூபாய் மாநில அரசு கூடுதலாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ் பரவாயில்லையா? தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி சுமை அவர்கள் தர வேண்டியது. நம்மளுடைய இந்தியாவில் அதிகமாக வரி செலுத்தக்கூடிய முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது. நாம வந்து அவர்களிடம் வந்து பிச்சை எடுக்கல. நாம வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாம ஃபைல் ஆகிட்ட பையன் வாத்தியார்கிட்ட போய் கூடுதலாக ஒரு 2 மார்க் போடுங்க சார்னு கெஞ்சல. நாம தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நாம தான் கோல்டு மெடலிஸ்ட். நம்மை காட்டி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளும் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அது தமிழ்நாட்டுக்காக தான் வருது. நாம அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு மேலும் மேலும் தர வேண்டிய நிதியை தராம மேலும் மேலும் நிதி சுமையை ஏற்றிக்கிட்டே போறதில்ல. இந்த வயதானவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் தருவாங்கல்ல வயதானவர்களுக்கு அந்த ஓல்ட் ஏஜ் முதியோர் பென்ஷன். இதுல நாம வந்து 10% நீங்க கொடுங்க, 90% நான் தரேன் அப்படின்னு சொல்லிதான் இதை நம்ம ஆரம்பிச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட 7.5 லட்சம் 8 லட்சம் பேருக்கு மேல நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய அரசு அவர்களுக்கு முதியோர் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்குது. போன ஆண்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நாங்க அந்த 90% கொடுக்க வேண்டியதில்லை, 100% இனிமேல் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிதி சுமையை நம்ம மேல சுமத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் சரிங்க சரிங்க அப்படின்னு அவங்க கூட கையெழுத்து போட்டு இருந்தா அது காம்ப்ரமைஸ் தான். அது எந்த சண்டையும் வராது. இப்போ தாவேக்காம நீங்க சொன்னீங்க இல்லையா, அது நீங்க ஒரு பாசிட்டிவா பார்க்கலன்னு. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. பாதிப்பு யாருக்கு? பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு. நமக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது நாம குரல் கொடுப்பதை அதை வந்து ஒரு பெரிய சண்டையாலாம் பார்க்கக்கூடாது. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி சுமூகமா எப்படியாவது இந்த வண்டியை ஓட்டுங்க அப்படின்ற நிலையில நாம இல்லை. எப்படியாவது தமிழ்நாட்டை நல்ல குட் ஹியூமர்ல வச்சுக்க வேணும், நல்ல ஒரு அவர்கள் கேட்கும் கோரிக்கையை கொடுத்து தமிழ்நாடு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையில தான் டெல்லி இருக்கிறது. அப்படித்தான் இதை பார்க்கணும். முதலமைச்சர் வந்து ஆரம்பத்துல பொறுப்பேற்ற போதே இந்த 2 விஷயத்தையும் ஜி ராம்ஜியில போய் கையெழுத்து போட்டு
நான் இனிமேல் 60% ஒப்புக்கு தரேன்னு ஒப்புக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. அது அது ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக நான் பார்க்கல. ஓகே, ஏன்னா திமுக எதிர்க்கிற மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா கடுமையா எதிர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுல்ல. சரி, ஏதோ ஒரு வகையில குட்டி குட்டி காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது நான் கொள்கை ரீதியா சொல்லல, திட்டங்கள் ரீதியா சொல்லல. மத்திய அரசு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கட்சியா நம்ம எதிர்க்கிறதுங்கிறது வேற, ஒரு அரசாங்கமா நம்ம அவங்களோட இணக்கமா போறது அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து நிதியை வாங்கி பெறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது சுமூகமா முடியும். திமுக அரசு எதிர்த்த மாதிரியான வீரியத்துடன் எந்த கட்சியுமே எதிர்க்க முடியாது. அதை நாங்க எதிர்பார்க்கல. திமுக அரசு ஏன் வீரியத்துடன் எதிர்க்குதுன்னா அதெல்லாம் ஃபண்டமெண்டலா திராவிடம் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நேஷனலிசம் ஒட்டுமொத்தமா பொதுப்படையாக்கப்படுறது இந்த பிஜேபி அரசு. இந்த 12-13 வருஷமா பிஜேபி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்தின் தனித்த உரிமைகளை பறிக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது. இப்ப நீட்டு உதாரணத்துக்கு நம்ம பலமுறை சொல்லிட்டோம். பல காலமாக நீட்டு தமிழ்நாட்டில் +2 மார்க் எடுத்தா நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு நம்ம மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுப்போம். அந்த பிள்ளைங்கள்லாம் படிச்சு வந்துக்குது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த டாக்டர்ஸ்லாம் +2 மதிப்பெண்ணில் படிச்சு வந்தவங்க தான். திடீர்னு ஒரு பொது தேர்வை தகுதி தேர்வை கொண்டு வந்து எல்லாரும் அந்த நீட் எழுதணும்னு எழுத வச்சு இன்னைக்கு அந்த நீட் எழுதுறதால வந்த அழுத்தங்கள் +2 படிக்கும் பொழுதே இந்த நீட்டு பயந்து பிள்ளைகள் படக்கூடிய சிரமங்கள். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆண்டு நீட் எழுதினாங்க பிள்ளைகள், ராத்திரி மகமா படிச்சு எழுதினாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுடைய அந்த எவ்வளோ மன உளைச்சலா இருக்கும், எத்தனை பேர் வந்து அதனால். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேல திணிக்கிறாங்க. எல்லாத்துலயும் ஒரே நாடு ஒரே ஃபார்முலா. இந்த விஷயத்தை நாம தமிழ்நாடு திமுக வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிறது. அந்த திமுக மட்டும் கொள்கை ரீதியா எதிர்க்கல, நாங்களும் கொள்கை ரீதியா எதிர்க்கிறோம். எங்களுக்குமே கொள்கை எதிரி பாஜக தான் சொல்லிதான் கட்சியை தொடங்கினாங்க. இன்றைக்கு நேற்று ஆளுநர் உரையில கூட அதை அவங்க தெளிவா காமிச்சிருக்காங்கல்ல. சரி, இப்ப இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இல்ல தேசிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க எதிர்க்கிறோம். இருமொழி கொள்கையே இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல தேசிய கல்விக் கொள்கையை நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் சொல்லி ஆளுநர் அவங்களும் பண்ணிருக்காங்க. நமக்கு ஏன் பிரச்சனை எதிர்க்கிறாங்க தானே அவங்க. அதான் நான் கேக்குறேன். இந்த எதிர்க்கிறாங்கன்னு அவங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க. நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லலையே. தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் சூழல் வந்து நாங்க வந்தா பிஜேபி சொன்னது இல்லையா? பிஜேபி என்ன சொல்லுச்சு? திமுக நாங்க மீண்டும் என்டிஏ அரசு அமைந்தால் தமிழ்நாட்டில் 3வது மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டே ஆகணும், புதிய கல்விக் கொள்கை நாங்கள் அமல்படுத்தியே தீர்வோம்னு எல்முருகன் பேசினாரு. அந்த கட்சி 4 எம்எல்ஏ இருந்தது, இப்போ 1 எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு அமைதியாக மௌனமாக அவர்கள் கூட கூட்டணி வச்சிருந்த அதிமுக இப்போ 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ வந்து திமுக மக்கள் விரும்பாத, மக்களுக்கு எதிரான கொள்கைகளை யார் ஏத்துக்கினாலும் அவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தாவேகா வந்து வரும்பொழுதே திமுகவுடைய அத்தனை கொள்கைகளையும் எடுத்துக்கிட்டு தான் வந்தது. திமுகவுடைய தலைவர்களையும் தான் கொள்கை தலைவர்களாக வச்சுக்கினாங்க. பெரியாரை தான் கொள்கை தலைவராக வச்சுக்கினாங்க. திமுகவுடைய என்னென்னலாம் ஸ்டாண்ட் எடுத்தோமோ அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் இப்போ முல்லை பெரியார் ஆகட்டும், மேகதாது ஆகட்டும், இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 2 முறை, திமுக ஆட்சியில் 2 முறை பாஸ் பண்ண ரெசல்யூஷன் மீண்டும் அவங்க வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி தான். திமுக என்னென்ன கல்வியில் என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ, என்னென்ன கொள்கைகள் எடுத்ததோ அந்த கொள்கை நிலைப்பாட்டை தான் தாவேக எடுத்தாக வேண்டும். காரணம், எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க இதைத்தான் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போவே எப்படி மாற முடியும்? மாற முடியாது. ஆனா நீங்க நாம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க இன்னொரு பேசும்போது சொன்னீங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு. கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணிட்டா பிஜேபி செய்யறது எல்லாத்தையும் எதிர்க்கிறதோ இல்ல அவங்க செய்யறதெல்லாம் அமைதியா போறதோ இல்ல. கொள்கை எதிர்னா கொள்கை ரீதியாக பிஜேபி செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பது, அதுதான் கொள்கை எதிரி. நீங்க இப்ப தாவேகா வந்து பிஜேபி பிஜேபி பார்ட்டியை வச்சுதான் கூட்டணி வச்சிருக்குது. இப்ப தாவேகாவுடைய முதல் பெரிய கூட்டாளி யாரு? காங்கிரஸ். அவங்க தான் 5 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. எங்கள் கூட்டணியில் இருந்தவங்க எங்களுடைய ஆதரவில் தான் ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தான் அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல். இவர்கள் போய் அங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் ஆதரவில் இந்த கட்சி இருக்கு. மத்திய பிரதேசில் இப்போ அண்மையில் ஒரு ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் நடக்குது. காங்கிரஸுக்கு ஒரு எம்பிக்கான போதுமான எம்எல்ஏஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து மீனாட்சி நடராஜன் ஒரு அம்மாவை அதுக்கு வந்து கேண்டிடேட்டாக போடுறாங்க. அந்த அப்ளிகேஷன், அந்த வேட்பு மனுவை சும்மா ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண காரணத்தை சொல்லி, அது ஒரு தவறான காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் ரிஜெக்டட். அந்த இடத்த பிஜேபி எடுக்குது.
காங்கிரஸ்க்கு நியாயமா போக வேண்டிய இடம். காங்கிரஸ் போய் முட்டி மோதி பார்க்குது சுப்ரீம் கோர்ட்ல, எலெக்ஷன் கமிஷன்ல, எங்கேயும் எதுவும் நடக்கல. இப்போ கொள்கை எதிரி பிஜேபி அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலையை யாருக்கு பண்ணுது? அவருடைய கூட்டாளிக்கு பண்ணுது. முதல்வர் விஜய்க்கு முதல்ல கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் 6 நாள் 7 நாள் கழிச்சு போய் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க தேர்தல் முடிவு அன்றைக்கு வந்த மதியானமே போயிட்டாங்க. தேர்தல் 4ஆம் தேதி மதியானமே இவங்க ஜெயிச்ச 4 எம்எல்ஏவும் கூட்டுட்டு விஜய் கிட்ட போயிட்டாங்க. அவ்வளவு இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸுக்கு இவ்வளவு பெரிய அநீதி பிஜேபி பண்ணியிருக்கு. எதிர்த்து அவர் பேசியிருக்கணுமா, பேச வேணாமா, ஒரு கண்டிச்சிருக்கணுமா, 2 முறை போய் அதுக்கப்புறம் பிரதமரை பார்த்தார். ஏன் ஒரு அறிக்கையில கூட அவரால் கண்டனம் தெரிவிக்க முடியல? அப்ப கொள்கை எதிரி பிஜேபி நீங்க சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா நாங்க ஏத்துக்க போறோம். இப்போ திமுகவை அப்படியே எமுலேட் பண்றதோ, திமுகவை விட அதிகமான ஒரு அக்ரெஷனா இருக்கிறதோ எல்லாம் நாங்க யாரும் எதிர்பார்க்கல. நாங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, திமுக ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு கொள்கை பேஸ் இருக்கக்கூடிய பார்ட்டி. திராவிடம்ன்ற கொள்கை அதோடைய அச்சாணி. எங்களுக்கு இருக்க முன்னாடி பெரியார், அண்ணா, கலைஞர் 3 பெரிய தலைவர் இருக்காங்க. அவர்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் நாங்கள் சட்டுன்னு மாத்திர முடியாது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுக்குள்ளதான், அந்த ஒரு பவுண்டரிக்குள்ளதான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். அதில் தான் நாங்கள் அந்த இடத்துல இருந்தா நாங்கள் ஒரு எதை செய்தாலும் ஆதரிச்சாலும் ரொம்ப தீவிரமா ஆதரிப்போம், எதிர்த்தாலும் மிக கடுமையாக எதிர்ப்போம். அப்ப திமுக மாதிரியே நீங்களாம் பண்ணிட முடியாது. அதை பண்ணணும்னு எதிர்பார்க்கல. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை செய்யுங்க. நீங்க என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில உரிமைகளுக்காக கடிதம் எழுதி கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டோம். உங்களை போல சும்மா ஏதாவதுன்னா உங்களை போல மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ வந்தது, மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் இது மாதிரி இந்த ஆட்சி மாதிரி திமுக உங்களை போல நான் கடிதம் எழுதி கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் விஜய். அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சராகி இந்த 1 மாசம் 10 நாள்ல 2 முறை கடிதம் எழுதிட்டார். அப்ப கடிதம் எழுதுறத ஒரு அவ்வளோ அலட்சியமா பேசினவர் 2 முறை கடிதம் எழுதிட்டாரு. நான் மாநில உரிமைக்காக பம்ப மாட்டேன், எந்த எல்லைக்கும் சென்று போராடுவேன், சேலத்துல அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் 2 முறை டெல்லிக்கு போனார். என்ன போராடிட்டாரு? அவர் நமக்கு வர வேண்டிய 4000 கோடி வாங்கிட்டு வந்துட்டாரா? கல்வியில நிறுத்தி வச்சு 4000 கோடி வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இந்த பேரிடர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்கு. அது ஒவ்வொரு ஆண்டும் பேரிடர் வந்தாலும் வரலினாலும் நமக்கு 1000 கோடி தரணும். ஏன்னா எல்லா மாநிலங்களும் அதுக்கு பணம் கட்டுறோம். அந்த நிதியிலேருந்து வந்தாலும் வரலாலும் 1000 கோடி கொடுக்கணும். பேரிடர் வந்தால் கூடுதலாக நிதி கொடுக்கணும். இதுதான் அதோடைய சிஸ்டம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், நேஷனல். இந்த எஸ்டிஆர்எஃப்லேருந்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி தரணும். இப்போ கொடுத்தாங்க 1000 கோடி. அது நியாயமாக வர வேண்டிய 1000 கோடி பிஜேபி பெருந்தன்மையாக உடனே கொடுத்து விட்டது, முழுசாக கொடுத்து விட்டதுன்னு பாராட்டுறதுக்கு போனீங்க இல்லையா நீங்க? நமக்கு வர வேண்டிய பணத்தை பற்றி ஏன் பேசல? அப்போ விஜய் அவர்கள் இந்த 1.25 மாசத்திலேயே அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை மாற்றி பேசுறாரு. வந்த உடனே உங்களுக்கு தெரியும், இந்த மகளிர் உரிமை தொகை 1000 நிறுத்தப்பட்டது, இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம், நாங்க அதை சீரமைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, சீரமைக்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா அது சீரமைக்க போறோம்னா அப்ப அந்த 1000 ரூபாய் இந்த 15ஆம் தேதி வரும்னு காத்துட்டு இருந்த பெண்கள் அத்தனை 1,30,00,000 பெண்களுடைய மனநிலை என்ன ஆகும்? அது முதல் முறையா எதிர்கட்சி எங்களுடைய தலைவர் அதை கேட்கும் போது அப்புறம் அதை கொடுத்தாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதை செய்யுங்க, வேற எதுவும் வேண்டாம். 2500 ரூபாய் கொடுங்க, 6 சிலிண்டரை கொடுங்க. ஒரு பெண்கள் திருமணமான தாய் மாமன் சீர்னு 1 பவுன் தங்கமும் 1 பட்டுப்புடவையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. பல 1000 பெண்கள் நம்ம கல்யாணம் ஆனா இது கிடைக்கும் நமக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க, இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைவேற்ற முடியுமா இவ்வளவு கடன்ல அப்படின்ற ஒரு சிக்கல் இன்னைக்கு எழுந்திருக்கு. எப்படி அதெல்லாம் தாண்டி இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோடைய கடன் என்னன்னு அவருக்கு தெரியாதா? பட்ஜெட்ல கொடுத்தோம்ல, போன பட்ஜெட்ல எங்களுடைய இதுக்கு முன்ன பட்ஜெட்ல தமிழ்நாட்டோட கடன் என்ன இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஓப்பன் டேட்டா தானே, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? சிஏஜி ரிப்போர்ட் இன்டர்நெட்டில் நீங்கள் போட்டாலும் தெரியும், நான் போட்டாலும் தெரியும். சிஏஜி ரிப்போர்ட் இருக்குல்ல, நீங்கள் என்ன ஸ்கீம் வச்சு நீங்கள் இவ்வளோ தான் தமிழ்நாட்டோட வருமானம், இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணணும், இவ்வளோ முதலீடு மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, இவ்வளோ நாம் வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக செலவு பண்ணலான்ற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அந்த ஃபார்முலா எல்லா அரசியல் காரணங்களுக்காக திமுக திட்டங்களை அறிவித்தால்
அறிவித்தாலும் சரி, நலத்திட்டங்களை அதிமுக நலத்திட்டங்களை அறிவித்தாலும் சரி, செய்யறதுல கஷ்டப்படுவாங்க தான். ஏன்னா அதுக்கான ரியாலிட்டி அப்படின்றது அந்த அதிகாரத்துக்கு வரும்போது கிடைக்கும். இவங்களும் அதே தான் கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்லணும், நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம், இப்படிதான் அவங்க சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்தோம் வெள்ளை அறிக்கை கொடுத்துரும், இவ்வளோ கடன் இருக்கு, நாங்கள் எப்படி பண்ண முடியும் தட்டி கழிக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாசம் தானே கேட்குறாங்க. இல்ல, இந்த கால அவகாசத்தை நீங்க சொல்லிடுங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க எப்படி ஆனாலும் செஞ்சாகணும். முதல் நாளே செய்யணும்னு சொல்லல, நீங்க வந்த முதல் நாள் செய்யணும்னு சொல்ல, அதை செய்யறத நோக்கி நீங்க மூவ் பண்ணுங்க. அதை மூவ் பண்ணாம நான் வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு இவ்வளவு கடன் இருக்கு அவ்வளவு கடன் இருக்குன்னா சரி, வெள்ளை அறிக்கையில கடன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழ்நாடு அரசு பர்மிசிபிள் லிமிட் ஃபார் பாரோயிங் ரிசர்வ் பேங்க்ல இருந்து 1,14,000 கோடி. இந்த 1,14,000 கோடி தான் நம்மளுடைய லிமிட். நம்ம அதை ஒவ்வொரு ஆண்டும் வாங்கின்னு இருக்கோம். இப்போ இந்த ஆண்டு வாங்க மாட்டீங்களா நீங்க? இப்ப திமுக மீது என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க? நிறைய கடன் வாங்கிட்டு, அதனால வெள்ளை அறிக்கை என்ன சொல்லுது? நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அப்போ புதிய அரசு என்ன பண்ணணும்? கடன் வாங்கக்கூடாது. கரெக்டா? கடன் வாங்கக்கூடாது. இந்த ஆண்டு 1,14,000 கோடியே கடனை வாங்காம நாங்க ஆட்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சாதனை. நிச்சயமா இந்த வெள்ளை அறிக்கைக்கு ஒரு மீனிங் இருக்கு. இவ்வளோ ஸ்கீம் இருக்கு. பேருந்து கட்டணம், போக்குவரத்து கழகம் 7,000 மொத்தமா 42,000 கோடியில நஷ்டத்துல இருக்கு. வெள்ளை அறிக்கையில கொடுத்துருக்கீங்க. 42,000 கோடி நஷ்டத்துல இருக்கிறது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஏற்கனவே பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவசமா திமுக விடியல் பயணம் கொடுத்தது. அதை தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகளிலும் தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் பெண்களுக்கு இலவசம் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இப்ப இது நீங்க அதை நிறைவேற்ற போனீங்கன்னா இது கடன் கூடுமா கூடாதா? கூடுமா குறையுமா? நிச்சயமா கூடும். சரி, நீங்க ஒரு ஆக்ஷன் ஆல்டர்னேட் பிளான் வைங்க. நீங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது எல்லாமே வந்து பயங்கரமா திமுக அரசு ஊழல் பண்ணிடுச்சு, கிட்டத்தட்ட இத்தனை ஒரு 30% வந்து ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு நேரடியாக சொன்னார். அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. இந்த 4.5 லட்சம் கோடியில 30% ஸ்டாலின் டாக்ஸ்னு போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு விஜய் சொன்னார். இப்பயும் அதுதான் சொல்றாங்க. அந்த பணத்தை நம்ம எடுத்து மக்களுடைய ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்ட். தட்ஸ் தி பாயிண்ட். அப்ப 4.5 லட்சம் கோடியில 30% எவ்வளவு? 1.5 லட்சம் கோடி. அந்த 1.5 லட்சம் கோடி இப்போ வந்து அவங்க பணம், அவங்க வந்து என்ன சொல்றாங்க? நாங்க நேர்மையா நடத்துவோம், திமுக தான் 1.5 லட்சம் கோடி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அந்த 1.5 லட்சம் கோடி பட்ஜெட்டுக்குள்ள வருமா வராதா? அரசுக்கு வருமா வராதா? இந்த ஆண்டு வந்துடும். அப்ப இந்த 1.5 லட்சம் கோடி வந்துச்சுன்னா கடன் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய 1,20,000 கோடி கடனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். அடுத்த ஆண்டு விஜய் அரசு ஒரே ₹1 கூட தமிழ்நாட்டை ரிசர்வ் பேங்க்ல இருந்து கூடுதல் கடன் வாங்காமல் இன்னைக்கு இருக்கு என்ன, இன்னைக்கு 13 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனம், இன்னைக்கு நான் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டேங்க, இவ்வளவு லட்சம் கோடி இருக்குங்க, நான் 5 வருஷம் ஆட்சி பண்ணுங்க, ஒரு பைசா கூட அதுல இருந்து கடன் அதிகமா குறைக்க கூட வேண்டாம். நான் திமுக அரசு அதிமுக அரசு வாங்கின கடனை விட கூடுதலாக ₹1 கூட வாங்கவில்லைன்னு சொல்லட்டும். ஐ அக்செப்ட் இட், ஐ அக்ரி. அவங்க நல்லா பண்ணிருக்காங்க, ஒத்துக்கிறேன். அதெல்லாம் நடக்க போறது இல்லை. அதெல்லாம் நடக்கிறதுக்கான எந்த சாத்தியமும் இல்லை. நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதனால நாங்க வந்து இதை காஷியஸா பாக்குறோம். நாங்க எடுத்தோட விமர்சனம் பண்ணல. நீங்க கேட்ட மாதிரி உடனே கொடுத்துருவாங்க, உடனே கொடுக்க சொல்லல. கொடுக்கறதுக்கான ஸ்டெப் எடுங்க, மூவ் பண்ணுங்க. நீங்க உங்களை 6 மாசம் நாங்க எதுக்காக எந்த பெரிய விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி நிதி நிர்வாகங்களை ஸ்டடி பண்றதுக்கு என்னென்ன திட்டங்கள் நடக்குது, இந்த திட்டங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன, காலை உணவு திட்டம் 8வது வரைக்கும் 6வது வரைக்கும் காலை உணவு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தணும். மிகச் சிறப்பான திட்டம். எல்லா மாநிலங்களும் வந்து இங்கே வந்து பாராட்டி இங்கேருந்து எப்படி அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கற்றுட்டு போன திட்டம். 6வதுலேருந்து 8வது வரைக்கும் கூடுதலாக 2 ஆண்டு கூடுதலாக இந்த அரசு கூட்டியிருக்கிறது வரவேற்கிறோம். இந்த மாதிரி ப்ரோஆக்டிவா போங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. நான் முதல்வன் திட்டம் எதற்காக பேரை மாத்துறீங்க? நான் முதல்வன் அப்படின்னு ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட் நான் முதல்வன்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமை இல்லையா? அது ஒரு தன்னம்பிக்கை ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நான் முதல்வன் ஸ்டாலின் பேரா? ஸ்டாலின் பேர் நான் முதல்வனா? கலைஞர் பேரா? இல்லை யாரு? எடப்பாடி பழனிசாமி பேரா? அது நான் முதல்வன், ஐ எம் த ஃபர்ஸ்ட், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்றது தான்.
அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தன்னம்பிக்கை ஸ்டேட்மெண்ட், அதை தூக்கி பேரை மாத்திரத்துல என்ன இருக்கு? இந்த மாதிரியான சில்லியான விஷயங்கள்லாம் அந்த பேரை சொன்னாலே திமுக அரசு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு அவர்கள் நினைச்சு அதை மாத்திரமா இருந்தா, அம்மா உணவகம்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? அம்மா உணவகம் பேரு திமுக மாத்துச்சா? மாத்தலையே. அப்போ நீங்க வந்து ஒரு மாற்றம் கொடுக்க போறோம்னு வந்திருக்கீங்க. மாற்றத்தை ப்ரோஆக்டிவா பண்ணுங்க. முந்தைய அரசுகள் செய்த நல்ல திட்டங்களை அழகா கொண்டுட்டு போங்க. முந்தைய அரசு செய்த திட்டங்களில் சரியில்லைன்னா அதெல்லாம் நிறுத்துங்க. அதில் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. மக்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுக்குறோம்னு சொன்னீங்க, அந்த வாக்குறுதிகள்லாம் கொடுங்க. இதையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கால இந்த அரசு வரல. திமுகவோ அதிமுக வரும்போது ட்ரெடிஷ்னலா இவங்க ஓட்டு போடுவாங்க. 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் திமுக வரணும் ஓட்டு போடுவாங்க, அதிமுக வரணும். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்சி நம்ம விரும்புகிற இந்த திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ வந்தா என்ன நல்லது நடக்கும்னு தெரியும், என்ன செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அது ரொம்ப லாங் ஹிஸ்டரி, பழகிட்டோம். ஆனா நீங்க புதுமுகலா வந்திருக்கீங்க. நான் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் உங்களுக்கு வந்திருக்குது. நிறைய இளைஞர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நிறைய பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் உங்ககிட்ட கிடையாது. நீங்க சொன்னதை செய்யலைன்னா நிச்சயமா உங்களை தூக்கி போட்டு அவங்க அடுத்தது போவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறை வந்து தவறுகளை சகிச்சுட்டு இருக்க முடியாது. இவ்வளவு நாங்க நினைக்கிறோம், நாங்க உறுதியா சொல்றோம், எல்லா சோசியல் பேராமீட்டர்லயும் இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குதுன்னா திமுக அரசு மிகச்சிறப்பான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்தது தான் காரணம். அதுக்கான பரிசு தான் இப்ப போய் திரு விஜய் போய் வாங்கிட்டு வராரு, அமைச்சர்கள் போய் வாங்கிட்டு வராங்க. விஜய் நிதி ஆயோக்ல போய் என்ன சொன்னாரு? ஒரு பட்டியல படிச்சார் இல்லையா? திமுக எதெல்லாம் தமிழ்நாடு எதெல்லாம் முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு பட்டியல் படிச்சார் இல்லையா? அந்த பட்டியலில் படித்த முன்னணியில் இருப்பதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது யாரு? திமுக அரசு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சொன்னதை செய்யட்டும். இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆளுநர் உரையில சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அரசியல். இந்த மாதிரியான அரசியல்ல தான் உங்களை தலைமுறைகள், இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் கவனிக்கணும். சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே விசில் அப்படியே பறக்குது. எங்க இருந்து ஒரு கோஆர்டினேட்டட் பாராட்டுகள் வருது. அன்புமணி ராமதாஸ் அப்படியே வந்து பெருசா புகழறாரு. என்ன இந்த ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டது? ஒன்றிய அரசு இப்போ கோரிக்கை என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது பாமகவோட கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகளும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி யார் இருக்கா, பிள்ளைகள் எத்தனை பேர், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, மெடிக்கல் படி எல்லாம் வந்துடும் அதில். அப்போ நீங்கள் சோஷியல் மீடியா, நீங்கள் சமூக அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வேவா வாட் எவர் அதை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சென்சஸே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துட போகுது. இது நாங்கள் திமுக என்ன அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் பாமகவின் கோரிக்கையில் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ அதே ஸ்டாண்டை தான் இப்போ தாவேக எடுக்குது. திமுகவை கடுமையாக விமர்சனமான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப தாவேக்காக விசில் அடிச்சு அப்படியே கைத்தட்டி வரவேற்கிறார். இந்த ஹிப்பாக்ரஸில ரொம்ப நாள் தாங்காது. இன்னொரு விஷயம், அதிர்ச்சியான விஷயம் நான் இன்னொன்னு சொல்றேன். ஒன்றிய அரசு சென்சஸ் எடுக்கும் பொழுது அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்னு அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு தான் அதை ஆரம்பிச்சாங்க, அதை அறிவிச்சாங்க. ஆனால் 7-8 மாதத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த சென்சஸில் சேர்ப்பது பற்றி அரசு பரிசீலித்து வருதுன்னு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாரு. இன்னும் அதுக்கான முடிவு சொல்லலை. ஜூலை வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியது சென்சஸ் எடுக்கும், எப்படி இருந்தாலும் சென்சஸ் எடுத்தாகணும். சென்சஸ் எடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பை சேர்க்கணும்னு இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலையில் இப்ப இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இன்னும் கையில வராத ஒரு விஷயத்துக்கு ஏதோ வந்து விட்ட மாதிரியும், சென்சஸ் கொடுத்துட்ட மாதிரியும், சாதிவாரி கணக்கெடுப்பு கிடைச்ச மாதிரியும், வந்த உடனே இவங்க சமூக நீதி சர்வே எடுத்த மாதிரியும், உடனே இது கிடைச்ச மாதிரியும் ஒரு பிரம்மையை உருவாக்கி இங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லாரையும் ஏமாத்துற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இது டோட்டல் ஹிப்போக்ரசி. ஓகே, இப்ப நிறைவா நேற்றைக்கு நடந்த சம்பவமா இருக்கட்டும் இல்ல இன்றைக்கு நடந்த சம்பவமா இருக்கட்டும், ஓவராலா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தாங்க. அப்படியே நாங்க எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப மாநில அரசு 2022 நம்ம ரீகால் பண்ணுவோமே, ஆளுநர் அவர்கள் RN ரவி அவர்கள் 2022 சட்டமன்றத்துல தன்னுடைய உரையை முழுசா வாசிச்சாரு. அதன் பிறகு நடந்த அந்த 3 ஆண்டுகள்ல தான் பெயர்களை தவிர்க்கிறது, அப்புறம் உரையவே ஃபுல்லா தவிர்க்கிறது அப்படின்னு இருந்த சூழல்ல நேற்றைக்கு தாவேக அரசு கொடுத்த அந்த உரையை முழுமையா படிச்சிருக்கிறது அப்படிங்கறது எப்படி பாக்கலாம்? இல்ல, இந்த ஆளுநர் வந்து ஒரு அமனவலான பர்சனா இருக்கார். இந்த ஆளுநருக்கு வந்து RN ரவி மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயுமே
பாஜக வந்து ஆளுநர்களை விட்டு அந்த ஆமா. ஆட்சிக்கு ஒரு எதிர்ப்பு அதாவது தெரிவிக்கிறாங்க. முக்கியமா கேரளாவில் இதற்கு முன்பு இருந்த ஆளுநரும் தமிழ்நாட்டில் இங்க இருந்த ஆளுநரும் RN ரவியும் ரொம்ப அக்ரெசிவா நம்மள வந்து செயல்பட விடாத மாதிரி, நம்மள தமிழ்நாடு சட்டமன்றங்கள் இயற்ற சட்டங்களை எல்லாம் அப்படியே கிடப்பில் 6 மாசம் 8 மாசம் 1 வருஷம் செயல்பட விடாத மாதிரி, எந்த பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர்களை போட விடாத மாதிரி தடுத்து நிறுத்தியிருந்தார். இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் அதுக்கான உத்தரவெல்லாம் வாங்கியிருக்கிறோம். வேந்தர்களை நாம துணைவேந்தர்களை மாநில அரசு நேரடியாக நியமிக்கலான்ற உத்தரவெல்லாம் வாங்கி வந்திருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆளுநர் அவர்களை மாதிரி அக்ரெசிவா இல்ல, ஒரு அமனபிளா இருக்க. நடுராத்திரில டிடிவி தினகரனோட ஒரு எம்எல்ஏ அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊரே பார்த்துச்சு. இந்த ஆட்சிக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா அந்த ஆட்சி அமைப்பதற்காக இவர்கள் பண்ண அட்டூழியங்கள், ஆள் பிடிப்புகள் எல்லாம் அப்படியே ஆன் ரெக்கார்ட் இருக்குது. நடுராத்திரில ஒரு எம்எல்ஏ கார்ல கழுத்து போட்டாரா, அது எல்லாரும் பார்த்தோமா? எம்எல்ஏ காணும்னு டிடிவி தினகரன் போய் ஆளுநர் நடுராத்திரில எழுப்புறாரு. 12:30 மணிக்கு எழுப்புறாரு. 12:30 மணிக்கு எழுந்து இந்த ஆளுநர் உட்காந்து 1 மணி நேரத்துல எனக்கு அந்த எம்எல்ஏ என்கிட்ட வரலைன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், இடி வர வேண்டியது இருக்கும்னு சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு சொன்ன பிறகுதான் அந்த எம்எல்ஏ திருப்பி வெளியே வர்றாரு. அது வரைக்கும் அவங்க கடத்தி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மெஜாரிட்டி காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன்னு சொன்ன அதே ஆளுநர் தான் இன்றைக்கு மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளடங்கிய அந்த உரையை படிச்சிருக்காரு. அதுதான் சொல்ல வரேன் நான். சோ ஆளுநர் அவர் தரப்புல அவர் சரியான வேலையை தான் அங்க பண்ணிருக்காரு. இப்போ அவர் பண்ணதுல நியாயமான ஒரு விஷயம், சரியான வேலை தான் இப்பயும் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா, இவர்கள் தயாரித்து கொடுத்த எந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஆளுநர் உரை, இதை அப்படியே படிக்க வேண்டியது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே படிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. RN ரவி அதை படிக்காம ரொம்ப நம்மளை வந்து அவமானப்படுத்துற மாதிரி, அவையை அவமானப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அவருக்கு நோகாம இவர்கள் ஒரு உரை கொடுத்திருக்காங்க. அதனால அவர் அழகா வாசிச்சிட்டாரு. எப்படி சார் சொல்ல முடியும்? திமுக சொன்ன எல்லா விஷயங்களையும் தான் தாவேக அப்படியே ஃபாலோ பண்ணுது. திமுக சொன்ன எல்லா விஷயங்களும், இந்த விஷயங்கள் இல்லாம தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. அதே விஷயங்கள் தானே 2 உரையிலயும் இருந்திருக்கும். இது இங்க ஒருத்தர் கொள்கை எதிரியை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? கொள்கை எதிரியை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? நான் இப்ப இவ்வளவு தூரம் சொன்னேன். கொள்கை எதிரியை பத்தி நீங்க கண்டனம் தெரிவிக்க வேணாமா? இன்னைக்கு சட்டம் ஒழுங்குன்னா ஒரே நாளில் 9 பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை நடந்தது இல்லையா? ஒரு சின்ன பொண்ணு 3 வயசு பிள்ளைக்கு. இன்னைக்கு பெண்களுடைய பிரச்சனையை நீங்க ரொம்ப மையப்படுத்தி தான் இந்த ஆட்சிக்கு வந்தீங்க. திமுக மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது. நீங்க ஆட்சிக்கு வந்து 1.5 மாசம் ஆகுது. நீங்க என்ன பண்ணீங்க? ஆளுநர் உரையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லையா? அதாவது ஒரு அரசு என்ன சொல்லுதோ அதை படிக்க வேண்டியது ஆளுநரோட கடமை. அவர் படிச்சிட்டாரு. இந்த தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், அதில் ஒரு ஸ்வீட் காம்ப்ரமைஸ் ஒன்று பண்ணிட்டாங்க. அது மரபு மீறல் தான். தேசிய கீதம் முதலில் பாடக்கூடாது, ஆனாலும் பாடினாங்க. நமக்கு வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது திமுக பண்ணவே கிடையாது. நீங்க அப்படி இருந்தா இது இயல்பா நடந்திருக்குமே. இப்ப பண்ணதை ஏன் திமுக பண்ணிருக்கூடாது? அவர்கள் வரும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடி காட்டுறீங்க, அதன் பிறகு நீங்க வரவேற்கிறீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. அப்ப இந்த மாதிரியான குட்டி குட்டி காம்ப்ரமைசஸ் அரசாங்கமா இருக்கும்போது வேற, கட்சியா இருக்கும்போது வேறங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக தானே வந்திருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டை இவ்வளவு புரிதல் இல்லாம இருக்கவே கூடாது. நான் சொல்றது என்னன்னா, எதிர்கட்சிக்கு போய் பிரதமரை வரவேற்கின்ற அவசியம் இருக்கா? கிடையாது. முதலமைச்சருக்கு இருக்கு. அதத்தானே இவங்க ஃபாலோ பண்றாங்க. பண்ணுங்க. இப்ப நாங்களும் பண்ணுமே. எங்களுக்கும் மோடிக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும், அவ்வளவு ஐடியாலஜிக்கல் வார் நடந்தாலும், தலைநகருக்குள்ள பிரதமர் வந்தா மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர்கள் போய் நேர்ல போய் அவரை வரவேற்றாரு. நான் இப்ப சொன்னேன், கவர்னருக்கும் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, எங்களுக்குள்ள எவ்வளவு இருந்தது. ஆனா அவரை போய் வரவேற்றாரு. கவர்னருடைய தேநீர் விருந்து அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. பிரதமர் அவர்கள் வரும்போது அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து காயின் வெளியிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக பண்ணும்போது அப்ப திமுக காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதா? மறுபடியும் இதெல்லாம் செய்யலினாதான் மரபு மீறல். நாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் மரபுகளை கடைபிடிக்கல்ன்றோம். இதெல்லாம் செய்யாம போயிட்டா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்தபோது மன்மோகன் சிங் வந்தாருன்னா போக மாட்டாங்க. அவங்க இது பண்ணுவாங்க. அது மரபு மீறல். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் தான். ஒரு பிரதமர் வரும்போது, ஒரு ஜனாதிபதி வரும்போது நம்ம நம்மளோட முதலமைச்சர் போல்றது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. தமிழ்நாட்டில் மற்ற இடத்துக்கு வராங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு பிரதமர் வராருன்னா அங்கே முதலமைச்சர் போகணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சர், கவுன்சில் மினிஸ்டர்லேருந்து யாராவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் வரவேற்றா போதும். ஆனால் திமுக என்னைக்குமே அந்த வயலேஷன் பண்ணதில்லை. ஆட்சியில் இருக்கும்போது அந்த மரபுகளை முழுமையாக கடைபிடித்து இருக்கிறது. அப்போ இதே மரபுகளை நீங்க இப்போ தாவேக கடைபிடிக்குது. அப்ப நீங்க ஏன் இதை விமர்சிக்கிறீங்க?
கேக்குறீங்க, நீங்க கேக்குறீங்க. ஆக்சுவலா நாங்க மரபுகளை கடைபிடிப்பதற்காக நாங்க விமர்சிக்கல. காம்ப்ரமைஸ்னு சொல்றீங்க, நான் கேட்கிறேன். அப்ப அது மரபு மீறலா காம்ப்ரமைஸா? முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க, ரெண்டாவது மரபு மீறல். ஓகே, இது மரபு மீறல். இந்த மரபு மீறல் இருக்கு இல்லையா, இது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தானே. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சு, நமக்கு தேவை என்ன, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும். தேசிய கீதத்தை முதல்லயும் ஆரம்பத்திலயும் கடைசி 2 வாட்டி ஆர்.என். ரவி பாட சொன்னார், பாடிட்டு போலான்னு திமுக பண்ணியிருந்தா இது ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும், இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். திமுக நாங்க மரபை மீற மாட்டோம்னு சொல்லிட்டோம், இவர்கள் அந்த மரபை மீறி இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் வந்து காலம்தான் பின்னாடி. நான் சொல்றேன், இது எதுவுமே அவசியமா, இதெல்லாம் டோட்டலாக தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அடுத்த தலைமுறை வரும்போது. இப்போ இருக்கக்கூடிய இதே அரசு கூட தமிழ் தாய் வாழ்த்து வேணா, இதுவும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடலாம். அதுக்கான துணிச்சல் வேணும். நீங்க அதுக்கு நம்ம டெல்லி கிட்ட தான் கேட்கணும். நம்ம எல்லா விதத்துலயும் நம்மள என்டாங்கிள்டு, நம்மளோட உரிமைகள் எல்லாமே என்டாங்கிள்டு அங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப வந்தே மாதரம் பாடி ஆகணும். வந்தே மாதரத்தை இப்ப ஆளுநர் அவருடைய ஃபங்க்ஷன்ல நடக்கும்போது வந்தே மாதரத்தை பாடுறாங்க. தமிழ்நாட்டு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம அசம்பிளிக்குள்ள பாடாம நம்ம தவிர்த்துட்டோம். ஆனா தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகள் எங்க வெளியே அசம்பிளிக்குள்ள நமக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. நம்ம என்ன பண்ணணுன்றதை நாம தான் முடிவு பண்ண முடியும். ஆனா அசம்பிளிக்கு வெளியே போகும்போது நமக்கு அதை கட்டாயப்படுத்துவாங்க. அதை நீங்க வந்து வந்தே மாதரம் பாடுங்கன்னுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, வந்தே மாதரம் பண்ண தப்பா, அதுல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்தே மாதரம் பாடுறதையே எதிர்க்கிறோம். அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரீசன் என்ன? எதுக்காக வந்து சுதந்திரம் அடைந்து 76 வருஷத்துல தமிழ்நாட்டில் எங்கேயும் நம்மள வந்தே மாதரம் பாட சொல்லல. இப்ப எதுக்கு வந்து பாட சொல்றீங்க? வந்தே மாதரம் மேல நமக்கு வெறுப்பு இல்லை. ஆனா வந்தே மாதரம் நமக்கு திணிக்கும் போது கேள்வி கேட்கிறோம். ஏன் திடீர்னு ஒய் நவ் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்வி கேட்கறது தான் நம்மளுடைய சுயமரியாதை. இந்த நம்ம ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அப்படியே அமைதியா சரி ஏத்துக்கணும், அப்படியே அமைதியா போயிடுறது இல்லை. இது எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துல நம்ம போகும்போது பார்க்கலாம். தாவேகா அரசு அமைந்து 1 வருஷம் 1 மாதம் சம் டேஸ் தான் ஆயிருக்கு. நாம அதுக்குள்ள நான் ஜட்ஜ் பண்ணல, அதுக்குள்ள அவங்களோட ஆக்டிவிட்டிஸை மெஷர் பண்ணல. நான் கேட்கறது என்னன்னா, ப்ரோஆக்டிவா போகணுன்றேன். ஆட்சி அவர்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சில கொள்கைகள்லாம் அவருக்கு இப்போ சொல்றதுலாம் ஒன்றும் அவர் பெரிய புதுசு இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த கொள்கைகள்லாம் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பாதையை வகுத்து வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கல்வியில பொது சுகாதாரத்தில் சில கொள்கை முடிவுகளை எடுத்திருக்கிறது. இந்த கொள்கை முடிவுகளெல்லாம் நாங்கள் மீற மாட்டோம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேண்டேட் கிடைச்சிருக்குது. முழு மேண்டேட்னாலும் அட்லீஸ்ட் அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்க அதை பண்ணட்டும், போக போக பார்ப்போம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு காரணம் காட்டி இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும், நம்ம மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு போய் கழுத்து போடுற விஷயங்களோ, இதெல்லாம் அட்லீஸ்ட் விவாதத்துக்காவது வரணும். ஒரு டைம் ஒரு டேபிளுக்கு வரணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமா திமுக அரசு என்ன முடிவு எடுத்ததோ அதே முடிவை தாவேக்காம எடுத்துட்டு அதுக்கு மட்டும் அன்புமணி ராமதாஸ் இது பெரிய புரட்சி, இது வந்து நாங்க எதிர்பாராதது அப்படின்லாம் அந்த ஹிப்போக்ரிட்டிக்கா பேசும்பொழுது அதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம், அதை கொஸ்டின் பண்றோம். ஓகே, அப்ப இந்த நிலை அப்படிங்கறது எப்படி தொடரும் அப்படிங்கறத பொறுத்து பொறுமையா பார்க்கலாம். ஒரு 3 மாசம் 4 மாசத்துல ஒரு கிளாரிட்டி வரும். பாசிட்டிவா இருந்தா நல்லது. ஓகே சார், தொடர்ந்து பேசும் நேரத்திற்கு நன்றி.